நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாமே. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆதரவாக களம் இறங்கின அமித்ஷா இப்ப தொட்டு பாருங்கடா என்று சவால் விடும் தேசியவாதிகள். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 150 எம்பிக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களாம். அதனாலே பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்கணுமா. அதற்காக ஜி.ஆர். சுவாமிநாதன் தொடர்பாக ஒட்டுமொத்தத்தையும் விசாரிக்கணும், அதற்காக ஒரு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கூட கேட்டிருக்கிறாருங்க. ஸோ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருப்பதனால அவரு பதவி விலக வேண்டுமா நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முதல்ல நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் வழக்கு தொடர்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை நீங்க முதல்ல கேட்டுட்டு வந்துடுங்க. அதற்கு பிறகு அமித்ஷாவுடைய அதிரடி ஆட்டமானது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆதரவாக எவ்வாறு இருக்க போது, திமுகவும் இந்தியா கூட்டணி கட்சிக்காரும் எப்படி தலை தெறிக்க ஓட போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். मान्यवर, कोई जज आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज एक जजमेंट दे तो जज के खिलाफ इंपीचमेंट लेकर आते हैं। अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं मान्यवर। और ये सारे ने तो साइन कर दिया, साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया। उद्धव जी, जजमेंट क्या है? एक पहाड़ी पर मान्यता है कि यहाँ सबसे ऊपर दिया जलाया जाए। मान्यवर, ये वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इंपीचमेंट लेकर आए हैं। देश की जनता उनको मदद नहीं करे। அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்லயே பேசிட்டாருங்க. ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்காக ஒரு நீதியரசரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்களே, இது நியாயமா? இது உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்யற செயல் இல்லையா? உத்தவ் தாக்கரே, நீ பிஜேபியை எதிர்க்கலாமையா? ஆனா சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய நியாயமான தீர்ப்பு வழங்கிய மலை தீபம் ஏத்தணும்னு சொல்ற ஒரு நீதியரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு போய் உங்க கட்சிக்காரன் கையெழுத்து போட்டிருக்கான். நீ பிஜேபி எதிர்த்துட்டு போ, ஆனா சனாதனத்தை கூட எதிர்க்கிற உத்தவ் தாக்கரே. சிவசேனா கட்சி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்து விரோத கட்சியா மாறி போச்சு. இந்தியா கூட்டணி கட்சிக்காரன் தான் ஆண்டாண்டு காலமாக சிறுபான்மையை நம்பி பெரும்பான்மையை அழிச்சான். ஆனா இப்போ உன் கட்சிக்காரனும் சேர்ந்துகிட்டு பெரும்பான்மையை உன் கொள்கையை அழிக்க போறானா சொல்லியா அப்படின்னு உத்தவ் தாக்கரே அவர்களை பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வெளுத்து விட்டாரு நம்முடைய அமித்ஷா அவர்கள். பார்லிமெண்ட்லே நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவா பேசினதுனாலே ஜி.ஆர். சுவாமிநாதனை நம்முடைய அமித்ஷா அவர்கள் காப்பாத்திட்டாருன்னு அப்படி அர்த்தமா என்ன? இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க எவ்வளவு வலுவா இருக்காங்கன்னு தெரியும். ஊடகமா உங்களுக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு ஒத்து ஊதுன்னு தெரியும். இப்படி பார்லிமெண்ட்ல பேசிட்டா மட்டும் போதுமா? சட்ட நடவடிக்கையில நம்ம அமித்ஷா அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆதரவாக எவ்வாறு களமிறங்க போறாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை ஏன் நீங்க நடைமுறைப்படுத்தல? நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல யாரெல்லாம் ஆஜராகணும் தெரியுமா? நம்முடைய தலைமைச் செயலாளர், அதோட ஏடிஜிபி, அதற்கு பிறகு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் மதுரை காவல்துறை ஆணையர், மதுரை துணை காவல்துறை ஆணையர், இவங்கெல்லாம் நேரடியாக ஆஜராக நம்முடைய தலைமைச் செயலாளரும் ஏடிஜிபி அவர்களும் காணொலி வாயிலாக ஆஜராகணும் டிசம்பர் 14ஆம் தேதி அப்படின்னு உத்தரவிட்டார். அந்த தருணத்துல மனுவை போட்ட ராமர் ரவிக்குமார் அவர்கள் நீதியரசர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கன்னியாகுமரியில ஆண்டாண்டு காலமாக ஒரு இடத்துல முருகன் சிலை நிறுவி இந்துக்கள் அங்கே வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த முருகன் சிலையை இரு தரப்பு கிட்டையும் கேட்டுட்டு அதற்கு பிறகு மாவட்ட நிர்வாகமானது அகற்றிருக்க வேண்டும். ஆனால்
எங்கேயோ கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முருகன் சிலை இருக்கக்கூடாது, இது எங்களுடைய சிலை என்று சொன்ன பிறகு மயிலாடும்பாறையில் இருந்த முருகன் சிலையை அகற்றி விட்டார்கள். முருகன் சிலையை அகற்றுவதா இருந்தா ஒண்ணு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தணும், இல்லையா கிறிஸ்துவர் மற்றும் இந்துக்கள் 2 பேர்கிட்ட கேட்டுட்டு இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றணுமா இல்லையா, இந்த இடம் யாருது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சிலை அகற்றியிருக்க வேண்டும். ஆனால் மாவட்ட நிர்வாகமானது ஒருதலை பட்சமாக வந்து முருகன் சிலையை அகற்றி விட்டார்கள். ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் முருகன் சிலையை இரு தரப்பிடமும் கேட்காம அகற்றினது தப்பு, மீண்டும் முருகன் சிலை அந்த இடத்துல நிறுவ வேண்டும் என்று நாம சொன்னோம். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட முருகன் சிலையை எங்கும் நிறுவவில்லை. சிறுபான்மையர் வாக்குக்காக இன்னும் முருகன் சிலையை நிறுவாத, நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாத கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் களத்துல கல்ல போட்ட மாதிரி அமைதியா இருக்கின்றார். அதனால திமுக அரசாங்கம் வந்த பிறகு நீதிமன்றங்களை மதிப்பதே கிடையாது, நீதிமன்றத்துக்கு அழுத்தம் தருகின்றார்கள், நீதிமன்றத்தை சுதந்திரமாக செயல்பட விடவே இல்லை அப்படின்னு சொல்ல. அப்புறம் திண்டுக்கல்ல அங்க வந்து வழக்கமாக தீபம் ஏற்றி கொண்டு இருந்தார்கள் இந்துக்கள், அந்த இடத்துல கிறிஸ்துவர்கள் அதிகமாயிட்டாங்களாம். அதனால தீபம் ஏற்றக்கூடாது என்று இந்த வருஷம் மறுத்துட்டு இருக்காங்க. நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றத்தில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் வழக்கமா தீப ஏத்திரம் தான், இத்தனை ஆண்டு காலமா இல்லாத இன்னைக்கு மட்டும் தீப ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் ஏத்தினாங்கல்ல, அப்ப நீங்க பிரச்சனை பண்ணல, இப்ப மட்டும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? அவங்க தீபம் ஏத்திட்டு போட்டோம், இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்களா? ஆனா இந்த அறநிலையத்துறையா இருக்கலாம், மாவட்ட நிர்வாகமா இருக்கலாம், ஆனா நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தவே இல்லையா? சோ திமுக வந்த பிறகு வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையை குறிவைத்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற என்று காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவே வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தவே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது கேள்விக்குறியாகிறது. ஒரு மாநில அரசாங்கமானது நீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது, தீர்ப்பை மதிப்பது கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வழக்குல மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளரையும் சேர்த்து விட்டுருங்க. நீதிமன்ற தீர்ப்புகளை திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாததுக்கு என்ன காரணம் என்று மத்திய உள்துறையினுடைய செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிப்பார். நம்ம சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தை அதுல அதிரடியாக சேர்த்து விட்டாங்க. அதனால டிசம்பர் 17ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகமும் உள்ள வருது, நம்முடைய தலைமைச் செயலாளரும் வராரு, அதோட ஏடிஜிபி அவர்களும் காணொலி வாயிலாக ஆஜராகின்றார். அதனால இப்போ திமுக கூட்டணிக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குது. அமித்ஷா உள்ள வந்துட்டாரா? அது சட்ட நடவடிக்கையில இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு என்ன பிரச்சனையா இருந்தது? யார் பிரச்சனையா இருந்தது? இரண்டாவது, தீபம் ஏற்றுவதற்கு யார் தடையா இருந்தது? அங்க தீபம் ஏற்றக்கூடாது என்று யார் சொன்னது? யாருடைய நிலம்? அதாவது தீபம் ஏற்றுவதற்கு ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லையா அந்த இடத்துல? சோ பாரம்பரியமாக அந்த இடத்துல தீபம் ஏற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல தீபம் ஏற்றாம விட்டுட்ட பொழுது மீண்டும் எங்களுடைய பண்பாட்டை தொடர வேண்டும் என்று இந்துக்கள் கேட்கின்ற போது அந்த பண்பாட்டை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு யார் தடையா இருந்தது? அப்படி யாருமே தடையில்லாத பொழுது நேரடியாக கடந்த காலங்களில் நீதியரசர்கள் ஆய்வு செய்துவிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அங்க அதாவது சிக்கந்தர் தர்காவுடைய காம்பவுண்ட்ல இருந்து ஒரு 15 மீட்டர் தொலைவில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கப்பா, அது உங்க இடம்பா அப்படின்னு உத்தரவிட்டதை இப்போது நீதியரசரும் அந்த இடத்துல பார்வையிட்டு வந்து ஆனா தீபத்தூண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி தொலைவில் இருக்க தீபம் ஏத்திக்கலாம் என்று உத்தரவிட்டதை ஏன் நடைமுறைப்படுத்தல? நடைமுறைப்படுத்தாததுக்கு என்ன உண்மையான காரணம்? நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று யார் அழுத்தம் தந்தது? எதனால வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தல? உண்மையான காரணங்களை சொல்லு அப்படின்னு நீதியரசர் கேட்டா இம்பீச்மெண்ட் கொண்டு போவாங்களாம். அதுலயும் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் GR சாமிநாதன் அவர்கள் பதவி விலக வேண்டுமா, அவர் மீது விசாரணை நடக்க போதான். அதனால தலைமை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் GR சாமிநாதன் அவர்களுக்கு வழக்கே ஒதுக்க கூடாதான் இந்த விசாரணை நடந்து முடிகின்ற வரைக்கும். எப்படி விசாரணை நடத்தணும்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு நீதிபதியை நியமிக்கணுமா, உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதில் இணைக்கணுமா, காவல்துறை ஆய்வாளரையோ இல்ல மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு அதிகாரியோ யாரையோ ஒருத்தர் மொத்த பேரை ஒன்னா சேர்த்து GR சாமிநாதன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மொத்தமா விசாரிக்கணுமா. அதனால இந்த விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதன் காரணமாக GR சாமிநாதன் அவர்கள் எந்த வழக்கை விசாரிக்க கூடாது, இல்லைன்னா சுதந்திரமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் GR சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி விலக வேண்டுமா. GR சாமிநாதன் அவர்கள் வந்து பதவி விலகத்து ஒரு பக்கம் இருக்கட்டும்,
நீ பட்டியலின மக்களுக்காக தானப்பா அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றாய் திருமாவளவன் அவர்களே. இந்த வேங்க வயல்ல குடிநீர்ல மலம் கலந்து விட்டார்கள். மலம் கலந்தவர்களை பொறுத்த வரைக்கும் யாருன்னு சொன்னாங்க? யாரு மலம் கலந்த தண்ணியை குடிச்சாங்களோ அவங்க தான் குற்றவாளின்னாங்க. இப்படி குற்றச்சாட்டு வைத்த ஏதாவது ஒரு காவல்துறையினரை நீ பதவி விலகு. ஏன்னா நீ பாத்தீங்கன்னா பாதிப்படைந்த மக்கள் மீதே பழி சொல்ற. அதனால நீ பதவி விலகி ஒரு ஓரமா நில்லு. உன் மீதே பாத்தீங்கன்னா விசாரணை நடத்தணும், உள்நோக்கத்தோடு நீ செயல்படுற அப்படின்னு என்னைக்காவது வேங்க வயல் பிரச்சனையை அடிப்படையாக வச்சு இந்த பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியா நிறுத்தின அந்த காவல்துறை மீது நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரா? பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காரா? இல்ல இப்ப நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழல்ல சிக்கி இருக்கிறாரு, குற்றச்சாட்டு தான். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு தான். ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு என்று கூட யாருக்கும் உறுதியா தெரியல. நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் 150 எம்பிக்கள் புகார் அளித்து விட்டார்களே என்பதற்காக ஓடோடி போய் ஒரு குழு அமைக்க போறதில்ல பார்லிமெண்ட்ல. அந்த குழுவானது ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது விசாரிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது எந்த ஒரு புகார் இது வரைக்கும் இல்ல. ஜி.ஆர். சுவாமிநாதன் யார் தெரியுமா? இதுவரைக்கும் 1,20,456 வழக்குகளை கையாண்டு இருக்கின்றாராம். அதுல ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உழைப்பு அபாரமானது. அவரு தனிப்பட்ட முறையில் தனக்கு வந்த வழக்கா சொல்லப்படுகின்ற 75,565 வழக்குகளை நேரடியாக கையாண்டு இருக்கின்றார். இப்படி டோட்டலாக அவர் எதிர்கொண்ட வழக்குகள் 1,20,456 வழக்குகள். அதுலயும் காலையில வழக்கு தொடங்கிட்டான்னு வச்சுங்களேன், இடையில டைம் ஆச்சுப்பா நீங்களாம் போய் வாங்கப்பா அப்படின்னு நிறுத்திட்டு வழக்கை விட்டுட்டு போக மாட்டாராம். முழுமையா விசாரிச்சு முடிச்சுட்டு தான் நைட்டு 10 ஆனாலும் போவாராம். அந்த மாதிரி அர்ப்பணிப்புடன் வேலை பார்க்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் மீது இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுலயும் இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் அவங்க ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வருகின்ற போது அது எந்த அளவுக்கு நேர்மையானது என்று தெரியாதா சபாநாயகருக்கு? அதனால நீதிபதியை மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. நீதிபதிக்கு ஒரு சாயத்தை பூச வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. திருமாவளவன் திடீர்னு இறங்கி களத்துல தையோ தக்கோன்னு குதிக்கிறாருன்னா நிச்சயமா அது இந்து மதத்துக்கு எதிராகத்தான் இருக்கும். இவெல்லாம் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து இந்த நாட்டிலேயே வாழ்ந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி பதவியை பெற்று பட்டியலின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தனி தொகுதியை இவன் பறித்து கொண்டு மதம் மாறின பிறகும் தன்னுடைய அடையாளத்தை வெளியே காட்டிக்கொள்ளாம ஒரு துரோகி போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவன்லாம் ஜி.ஆர். சாமிநாதனை பாத்தீங்கன்னா பதவி விலகணும் என்று சொல்வதும், ரெண்டாவது வழக்கை விசாரிக்க கூடாது, தலைமை நீதிபதி வழக்கு ஒதுக்க கூடாது என்று சொல்றதும், இவெல்லாம் நேர்மையான ஆளா? இவெல்லாம் மக்கள் பிரதிநிதியா? இவனெல்லாம் பாருங்களேன் பட்டியலின மக்களை தாண்டி ஓபிசி மக்களுக்கான தலைவராகவும் இவர் பரிணமிச்சிட்டாராம். இவரை நம்பணுமா? என்னைக்காவது ஒரே ஒரு நாள் ஏன்டா அந்த இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் மேல ஏதோ பிறை கொடி ஏற்றிருக்காங்களாமே திருப்பரங்குன்றத்துல. இவ்வளோ சர்ச்சையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது திருப்பரங்குன்ற மலை மீது எதற்காக பிறை கொடியை ஏற்றணும்? காவல்துறை எப்படிடா அனுமதிச்சது? எப்படி அதெல்லாம் நடந்தது? அதாவது இன்டர்நேஷனல் செய்தி வரைக்கும் பகிர்ந்து கொள்றாரு, ஆஸ்திரேலியா வரைக்கும் போறாரு. ஏதோ இவர் தான் என்னவோ தமிழன் மாதிரியும் இந்த தமிழனை கூப்பிட்டு அங்க சிறப்பு செஞ்சாதான் ஒட்டுமொத்த தமிழர்களையும் சிறப்பிக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவெல்லாம் பொறுக்கித்தனமா இந்த திருமாவளவனை கூப்பிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல தெல்லவாரி தொல் திருமாவளவனை கூப்பிட்டு மரியாதை செய்யறாங்க. அதனால இவர் நடுநிலையான ஆளும் கிடையாது, நியாயத்தை பேசுறதும் கிடையாது. இவரெல்லாம் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாருன்னா அந்த மனுஷன் நேர்மையா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பாருங்களேன், ஒரு நீதியரசர் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். இரு நீதிபதி பெஞ்சானது ஜி.ஆர். சாமிநாதன் வழங்கின தீர்ப்பு தப்புன்னு சொல்லல, திருப்பரங்குன்றம் விஷயம் தொடர்பாகவே. அப்படி இருக்கும்போது அந்த இரு நீதியரசர்கிட்டையும் இவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கணுமே. அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாமே. அவங்கள மட்டும் ஏன் இவங்க விட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்பை அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அப்போ அவங்களும் சங்கியா தானே இருக்கணும். அவங்களும் மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக தானே அந்த இரு நீதியரசர்களும் பாத்தீங்கன்னா உத்தரவிட்டாங்க. அப்போ ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக மட்டும் எதற்காக கொண்டு வரணும்? மொத்தத்துல ஓய்வு பெற்ற சந்துரு அப்புறம் ஹரி பரந்தாமன் இவங்கெல்லாம் ஜி.ஆர். சாமிநாதன் மீது ஆதாரமே இல்லாம வாயை வித்து புகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நீதிபதியா இருந்து எப்படி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க? அவங்க தீர்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு நடுநிலையா இருந்திருக்கும்?
அவங்கெல்லாம் இந்துக்களை ஒரு மாதிரியும், இஸ்லாமியர்களை ஒரு மாதிரியும், கிறிஸ்தவர்களை ஒரு மாதிரியும், இந்த ஹரி பரந்தாமனும் இந்த சந்துரு அவர்களும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையா பார்த்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆதரவா தீர்ப்பு வழங்கியிருக்க மாட்டாங்களா? அப்ப அவங்க எல்லாம் நடுநிலையாளர்களா? ஒரு நீதியரசர் என்றால் எப்ப அந்த நீதியரசர் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையோ பொய்யோ அது வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன். என் கருத்தை கேட்காதீங்க. ஏன்னா ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில ஒரு பிளவை உருவாக்கினான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நீதியரசர்கள் முடிவு பண்ணட்டும், இல்ல பார்லிமெண்ட் முடிவு பண்ணட்டும். நான் முடிவு பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் ஒரு நீதியரசரா இருந்தேன். நான் இப்ப நீதியரசர் மீது குற்றச்சாட்டு வச்சேன்னா என் மீதும் அதே மாதிரியான பழிகள் வர வாய்ப்பு இருக்குது. நான் எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறது இல்லை. நான் என்ன சித்தாந்தம் கொண்டவனா இருந்தாலும் சரி, நான் வந்து அந்த புனிதமான நீதிமன்றத்தில் இந்திய அரசு சட்ட அடிப்படையில் வேலை பார்த்திருக்கேன். நான் வந்து எந்த ஒரு முடிவு இப்ப எடுக்க மாட்டேன் அப்படின்னு நடுநிலையா இருக்க வேண்டியது தானே. அது என்ன ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பேசுறது? அவர் வந்து பாத்தீங்கன்னா சங்கியாம், RSS உடையில் இருக்கக்கூடியவராம், அவர் RSS ஆளாம். இதெல்லாம் ஹரி பரந்தாமனும் சந்துருலாம் பேச வேண்டிய வார்த்தையா இது. நீங்க தலித்துகளா இருக்கலாம், தலித்துகளா இருப்பதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களை எதிர்க்கணுமா? ஹரி பரந்தாமன் கிறிஸ்டினா இருக்கலாம், சந்துரு அவர்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லீமா இருக்கலாம். பேரு இடஒதுக்கீடுக்காக அதே பேர்ல தொடரலாம். ஆனா அதுக்காக ஒரு சமுதாயத்தை, இந்து சமுதாயத்தை அழிக்கலாமா? அதனால இங்க திருமாவளவன்ல இருந்து மற்ற திராவிட ஆதரவாளர்கள் வரைக்கும் பொய்ய அபாண்டமா பேசிட்டு இருந்தா இந்த பியூஷ் மனுஷ் பீகாருக்கு அவனை அடிச்சு துரத்தணும். அவன்லாம் வந்து பாருங்க நம்முடைய ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக தவறா பேசிட்டு இருக்கான். இதுவே வேற நீதியரசருக்கு எதிராக இந்த மாதிரியான கடுமையான சொல்ல பயன்படுத்தி யாராவது பேசியிருந்தா என்ன கைது பண்ணியிருப்பீங்களா இல்லையா? மொத்தத்துல நம்ம நாட்டில் ஒரு சார்பு மனநிலை, நாங்கள் சிறுபான்மையிற்கு மட்டும்தான் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு களத்தில் இறங்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்துக்கள் அடையாளம் கண்டுக்கணும். அவங்களுக்கு செத்தா கூட நம்ம ஓட்டு போடக்கூடாது. அப்பதான் வந்து இந்துக்களுடைய உணர்வுகள் என்ன என்று புரியும், இந்துக்களுடைய நியாயம் என்னன்னு புரியும், இந்துக்களுடைய இடம் எதுன்னு தெரியும், இந்துக்களுடைய பண்பாடு என்னன்னு தெரியும், இந்துக்களுடைய கலாச்சாரம் என்னன்னு தெரியும். அப்பதான் அவங்க கை வைக்கவே தழங்குவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கும், கோட்டருக்கும், கோழி பிரியாணிக்கும், சாதிக்கும் அடிமைப்பட்டு நாம அவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறோம். அதனால அவனுங்க தைரியமா வந்து நம்முடைய உரிமைக்காக உத்தரவிட்ட ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக போய் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தைரியமா வந்து திருச்சி சிவாலாம் மதம் மாறின பிறகு என்ன சொல்றாரு? ஜி.ஆர். சாமிநாதன் வந்து புகார் அளித்திருக்கின்றோம், உரிய நடவடிக்கை சபாநாயகர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு உரிமைக்காக இந்த மாதிரி என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? நம்மளா தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுமே. இவங்கெல்லாம் வந்து நினைக்கும் போது திட்டி புலாமன்னு ஆசை வருது. ஆனா பொது வழியா இருக்குது, என்ன பண்றது? அதனால அடக்க வேண்டியதா இருக்குது. என்றைக்காவது நியாயங்கள் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அமித்ஷா கண்டிப்பாக ஜி.ஆர். சாமிநாதன் மீது எந்த தப்பும் இல்லை என்ற அளவுக்கு வெளி உலகத்துக்கு உண்மையை கொண்டு வருவாரு. சோ தேசியவாதிகளுடைய நம்பிக்கை என்னைக்கும் பொய்க்காது. ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பரிசுத்தமானவர், அவருக்கு எந்த சாயத்தையும் பூச முடியாது, அவர் யாருடைய ஆளும் அல்ல, நடுநாயகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் சொல்லி அந்த தீர்ப்பும் நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப திமுகவுடைய கூடாரங்கள் கதறியே சாவும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.